Hi friends, இன்னைக்கு நம்ம ரிலாக்ஸ் ரெசிபீஸ்ல மிளகு போட்டு முட்டை வறுவல் முட்டை தொக்கு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். மிளகு முட்டை வறுவல் செய்யறதுக்காக முட்டையை அவிச்சு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி ரெண்டு ரெண்டா கட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளேயே உப்பையும் மஞ்சள் தூளையும் நம்ம சேர்த்தலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் எடுத்துருக்கேன். எண்ணெய் சூடாயிட்டுனா உங்களுக்கு மஞ்சள் தூள் ரொம்ப கருத்துடும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு முட்டையை சேர்த்துக்கலாம். சின்னதாக 2 வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய்னா இதில் மிளகுத்தூள் தான் ஜாஸ்தியாக இருக்கணும், அதனால் பச்சை மிளகாய் ஒன்று வாசத்துக்கு, கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அதே எண்ணெயிலே சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிட்டோம். கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். முட்டை மசாலாக்கு நிறைய இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கக்கூடாது, 1/4 டீஸ்பூன் போதும். மிதமான தீயில வச்சுட்டு நம்ம மசாலாக்கள் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி ஊர் மசாலா அப்படின்னு சொல்லுவோம், மட்டன் மசாலா தான் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட மசாலா பொடி இல்லாட்டி நீங்கள் 1 டீஸ்பூன் மல்லித்தூளும் 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூளும் சேர்த்துக்கோங்க. ஒரு காரத்துக்கு தகுந்தாப்பில் நம்ம மிளகாய்த்தூளும் மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. இது பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் தான் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துக்கணும். மசாலாவோட பச்சை வாடையெல்லாம் போகணும். மசாலாக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துடலாம். நம்ம விட்டு தண்ணி கட்டியானாக்கில் மசாலாலாம் குக் ஆகிருக்கும். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம மிளகுத்தூளும் முட்டையும் சேர்த்துக்கணும். மிளகுத்தூளை முதல்லையே நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா வாசம் குறைஞ்சிடும். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். இதில் நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துக்கலாம். இதுக்கு மிளகை ஃப்ரெஷ்ஷாக தட்டி சேர்த்துக்கலாம். இது லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சிடணும். முட்டை உடையாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், மிளகு முட்டை ரோஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா முட்டை உங்களுக்கு கொஞ்சம் கூட உடையாது. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி இறக்கிடலாம். இந்த ரெசிபிக்கு மல்லி இலையோட கருவேப்பிலை தான் நல்லா வாசமாக இருக்கும். நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு இன்றைக்கி தான் ரிலாக்ஸ் ரெசிபிஸ் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் பட்டனில் ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.